ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். 3 நாளைக்கு அப்புறம் வந்து அக்கா வந்து இது மாதிரி சொன்னிச்சு, எனக்கு இந்த புடவை வேண்டாண்டி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னிச்சு. ஏன்க்கா இது 3 நாளைக்கு முன்னாடியே வந்து நீ ஏன் அது சொல்லலை? நல்லா இருக்குன்னு தானே சொல்லிட்டு இது பண்ண, இன்னைக்கு ஏன் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லடி எனக்கு வந்து அப்போ கலர் நல்லா பிடிச்சிருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து எனக்கு அந்த அளவுக்கு இது செட் ஆகுமா என்னன்னு தெரியல, எடுக்குமா என்னன்னு தெரியல அப்படி இப்படின்னாங்க. நான் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அது எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அன்றைக்கெல்லாம் கடையில் வந்து அம்மா எல்லாருக்கும் தான் எடுத்து கொடுத்தாங்க. எங்கள் அக்காவுக்கு, எனக்கு, அதுக்கப்புறம் என் தங்கச்சிக்கு, அண்ணன் ஒய்ஃபுக்கு எல்லாருக்குமே தான் எடுத்து கொடுத்தாங்க. ஏன்னா வந்து ஒரு கோயில் விசேஷம் வர்றதுனால வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி எல்லாருக்குமே எடுத்து கொடுப்பாங்க அம்மா. அப்படி இருக்கிறதுனால எடுத்து கொடுத்தப்போ வந்து எங்கள் அக்கா வந்து பிடிச்சி தான் வந்து என் அம்மா தான் போய் எல்லாருக்குமே எடுத்துருந்தாங்க. யாருமே வந்து போகலை. அம்மா வந்து 4 புடவையும் வச்சு உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை அதை எடுத்துக்கங்கன்னு சொன்னப்போ, நான் வந்து ஏதாச்சும் ஒன்று நீங்கள் எடுத்துகிட்டு வைங்க, நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொன்னேன். எல்லாமே ஒரே ரேட்டு தான், ஒரே இது தான். ஆனால் வந்து ஏன்னா அக்கா வந்து எப்போதுமே புடவை இதுக்கெல்லாம் ஆசைப்படும். அதுக்கு மேட்சாக வந்து ப்ளவுஸ் போடணும் அப்படிலாம் சொல்லிட்டு நிறையா வந்து அது இது பண்ணும். அந்த மாதிரியான ஒரு ஆள் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கிறப்போ வந்து அது எடுத்து இது பண்ணிக்கட்டும், பிடிச்சத எடுத்துக்கட்டும். எங்கள் அண்ணியும் அதே மாதிரி ஆள் தான். அதனால அவங்க 2 பேரும் முதல்ல எடுத்துக்கணும். நானும் என் தங்கச்சியும் வந்து அப்படியே சும்மா தான் இருந்தோம். அவங்க எடுத்துக்கிட்டது போக 2 புடவையில நான் என் தங்கச்சிகிட்ட கேட்டேன், உனக்கு எதுன்னு வைக்கிறேன்? எதுவாக இருந்தாலும் ஓகே தான்க்கா, எப்படியும் நிறைய சாரீஸ் வச்சுருக்கோம், இது எப்படியும் தைக்க போகிறதில்ல இப்போதைக்கு, நான் சுடி தான் போடுறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் என்கிட்ட வந்து சொன்னான். அதனால ஏன்னா தங்கச்சி வந்து ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறதுனால மோஸ்ட்லி வந்து சாரீ எல்லாம் ரொம்ப இது பண்ணிக்கிட்டு போக மாட்டா. மோஸ்ட்லி வந்து சுடிதார் இதுதான் அதிகமாக அவள் வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ட்ரெஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கிறதுனால நான் வந்து அதெல்லாம் வந்து இது லைக் பண்ண மாட்டேன்க்கா, நீ எது எடுத்தாலும் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படி தான் எடுத்துக்கிட்டோம். 3 நாள் வரைக்கும் அக்கா எதுவுமே சொல்லாமல் 3 நாளுக்கு அப்புறம் வந்து ஃபோன் பண்ணி, எனக்கு அந்த கலர் பிடிக்கலடி, உன்கிட்ட இருக்க கலர் இருந்தா நீ என்ன ப்ளவுஸ் தைச்சிட்டியா அப்படி இப்படின்னு கேட்டா. எனக்கு உடனே கோவம் வந்துருச்சு. ஏன்க்கா அப்படி இருக்கிற? அன்னைக்கே உனக்கு வந்து மனசு திருப்தியாக வந்து நீ ஏதோ ஒன்று எடுத்துக்கன்னு தானே சொன்னோம். அப்படி இருக்கிறப்ப இப்படி ஏன் இது பண்ணுற? இல்லடி, நேற்று உங்கள் மாமா வந்து ஊர்லேருந்து நேற்று தானே வந்தார், அவர்கிட்ட இந்த கலரை காமிச்சோன்னே, இந்த கலர் தான் ஏற்கனவே வச்சிருக்க போல இருக்கே, அந்த கலர்லேயே ஏன் எடுக்கிற அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி பேசிட்டாரு. அதனால தான் வந்து நான் இது எப்படியும் வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். இதே தங்கச்சிட்ட கேட்டால் அவள் வந்து பேசுவா. உனக்கே தெரியும், ஃபோன் எடுத்தாலே வந்து ஏதாச்சும் இதை பற்றி பேசினாலே அவளுக்கு பிடிக்காது. நீ எனக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அந்த இதை தரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, உன்னோட சாரியை வந்து எனக்கு கொடுத்துட்டு நம்ம வந்து மாற்றிக்கலாமா அப்படின்னோடனே, சரிக்கா விடு, அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதுக்கு எதுக்கு நீ கெஞ்சிக்கிட்டு இருக்க, பரவாயில்ல விடு அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் வந்து அக்காவோட பையன் வந்து கொடுத்துட்டு வந்து வாங்கிட்டு போனான். ஏன்னா ஒரு 2 கிலோமீட்டர் தூரம் தான் எங்கள் வீட்டுக்கும் அக்கா வீட்டுக்கும். அதனால வந்து வந்துட்டு வண்டியில் வந்து மாற்றிக்கிட்டு போனோம். போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் ஒரு ஒரு வாரத்தில் அந்த கோவில் ஃபங்க்ஷன் வந்துடுறதுனால எல்லாருமே வந்து கட்டிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, என்னோட சாரி தான் எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. இத்தனைக்கும் அக்கா வந்து என்னோட நல்லா ஓரளவு அழகாவே இருப்பாங்க. என்னோட கம்பேர் பண்ணுறப்போ அவங்க ஒரு நல்லா அழகா டீசெண்டாக இருப்பாங்க. நான் வந்து அந்த அளவுக்கு இது பண்ண மாட்டேன். இருந்தாலுமே வந்து நான் வந்து சிம்பிளா கிளம்பியிருந்தாலுமே எல்லாருமே இந்த கலர் சூப்பரா இருக்கு, சாரி டிஃப்ரெண்ட்டா இருக்கு, என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்டாங்க. எங்க அக்காவுக்கு வந்து முகமே மாறிடுச்சு. என்னடா இது, நம்ம வேண்டான்னு குடுத்தோமே அந்த புடவைய, அது வந்து இவளுக்கு நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு மாரி முகமே மாறிடுச்சு. எங்க மாமாவ பார்த்து எங்க அக்கா வந்து ஒரு மாரி அ முறைக்கிற மாரி பார்க்க ஆரம்பிச்சுட்டு. அதனால வந்து என்ன பண்ணுறது என்னங்கிறதே வந்து தெரியாத மாரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து எங்க அம்மா சொன்னாங்க, இது மாரி வந்து அக்காவுக்கு கொடுத்த புடவ உனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, அப்புறம் நடந்ததெல்லாம் சொன்னோன்னே அம்மா பேசுனாங்க. "அன்னைக்கு புடிச்சு தானே இந்த கலர் எடுத்துட்ட. இன்னைக்கு இவ இந்த புடவ கட்டியிருந்தோனே எவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. என்னைக்குமே நல்லதுங்கிறது உனக்கு தெரியவே தெரியாது. உன் ஹஸ்பண்ட் சொல்றது தான் அது சரி, இது சரின்னு சொல்லிட்டு பேசுவ. ஏதாச்சும் ஒண்ணு நீயா வந்து இது பண்றியா? உனக்கு புரியுதா?" அப்படின்னோனே, "சரி விடுக்கா, நான் வந்து இது பண்ணிட்டு இது பண்றேன்" அப்படி இப்படின்னு சொல்லி எங்க அக்கா சமாளிச்சுச்சு. அதுக்கப்புறம் எங்க மாமா ஒய்ஃப் எல்லாமே பேசுனாங்க. "நீ வந்து ஒரு இதாவே இருக்க மாட்டேங்கிற. எப்போ பார்த்தாலும் இப்படி தான் பண்ற ராஜி" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோனே, சரி நான் வந்து எதுவும் சொல்லலப்பா அப்படின்னு சொல்லிட்டு எங்க அக்காவுக்கு ஒரு மாரி கோவமா இருந்துச்சு. சரி அம்மா அதுக்கப்புறம் சமாதானப்படுத்துனாங்க. கோவில் ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கோம், அதனால வந்து கொஞ்சம் பேசாம அமைதியா இருங்க, அமைதியா இருந்து இது பண்ணுங்க அப்படிங்கிற மாரி சொன்னோனே, சரி ஓகே, நாங்க வந்து எதுவும் சொல்லலப்பா அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா வந்து கொஞ்சம் சமாதானப்படுத்துனாங்க. அதுக்கப்புறம் ஒண்ணும் எனக்கு அந்த அளவுக்கு ஒண்ணும் இது பண்ணல. சரி பார்த்துக்கலாம். எதா இருந்தாலும் நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் ஏதாச்சும் ஒரு விஷயத்த வந்து நம்ம எடுத்துட்டு போவோம், பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி
எதையுமே நான் வந்து அந்த அளவுக்கு ஒன்றும் இது பண்ணலை, பார்த்து இது பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். அதுக்காக ஒரு சில விஷயங்களையும் நான் வந்து இது பண்ணிக்கிறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு இல்லை அப்படிங்கிறது தான் நான் சொல்ல முடியும்.